இஸ்லாமிய மார்க்கம் மனித சமூகத்திற்கு தேவையான ஏராளமான நல்லுபதேசங்களை வழங்கியுள்ளது. அதில் ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான ஒரு சிறப்பம்சம் எதுவென்றால் ஒழுக்க மாண்புகளை கடைபிடிப்பது. ஏனென்றால் ஒரு மனிதனுக்கும் பிற படைப்பினங்கள் மிருகத்திற்கும் உண்டான வித்தியாசம் ஒழுக்கம்தான். மனிதன் பிற படைப்பினங்களை விட சிறப்பம்சம் உடையவனாக திகழ்வதே இந்த ஒழுக்கம்தான். மனிதனுடைய வாழ்க்கையில் ஒழுக்கம் உயிரை விட மிக உயர்வாக கருதக்கூடிய ஒன்றாக அது இருக்கிறது. உலக அரங்கில் ஒழுக்கம் என்பதற்கு இலக்கணம் வகுத்து தந்ததே இஸ்லாம் தான் என்றால் அது மிகையல்ல. ஏனென்றால் ஏனைய மதங்களை விட இஸ்லாமிய மார்க்கம் ஒழுக்க மாண்புகளை அதிகம் வலியுறுத்தி சொல்கின்றது. தான் சார்ந்த விஷயங்கள், பிறர் சார்ந்த விஷயங்கள், பிறரிடத்தில் எப்படி ஒழுக்கத்தோடு நடந்து கொள்ள வேண்டும், தான் சார்ந்த விஷயங்களில் எப்படி ஒழுக்கத்தோடு நடந்து கொள்ள வேண்டும், தனக்கும் தன்னுடைய இறைவனுக்கும் மத்தியில் உண்டான விஷயங்களில் எப்படி ஒழுக்கத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வகுத்து தந்திருக்கின்றது. எனவே அதனை அனைத்தையும் நாம் கடைபிடித்து வாழ வேண்டும். ஒரு கட்டிடத்தின் அஸ்திவாரம் எந்த அளவிற்கு ஆழமாக ஊன்றி இருக்குமோ அந்த அளவிற்கு அந்த கட்டிடத்தின் பலம் உறுதிமிக்கதாக இருக்கும். அதுபோலத்தான் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் எந்த அளவிற்கு ஒழுக்க மாண்புகள் அவனிடத்தில் உள்ளத்தில் இருக்குமோ அந்த அளவிற்கு அவன் நல்லவனாக திகழ்வான். எனவே ஒரு மனிதன் நல்லவனாக இருப்பதற்கும் கெட்டவனாக அமைவதற்கும் ஒழுக்கம் ஒரு காரணமாக அது அமைகிறது. எனவே ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும், சிறியவர்களாகட்டும் பெரியவர்களாகட்டும், அனைவர்களும் இந்த ஒழுக்கத்தை கடைபிடிப்பது அது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. ஒரு மனிதனிடத்தில் ஒழுக்க சீர்கேடுகள் எங்கிருந்து தொடங்குகிறதென்றால் அவனுடைய பெற்றோர்களிடத்தில் இருந்துதான் தொடங்குகிறது, காரணமாக அமைகிறது. ஒரு மனிதனுக்கு அவன் ஒழுக்க தவறில் அவன் விழுவதற்கு காரணம் பெற்றோர்களாக இருக்கின்றார்கள். ஏனென்றால் ஒரு குழந்தைக்கு ஒழுக்கத்தில் முன்மாதிரி அக்குழந்தையின் தாய் தந்தை. பெற்றோர்களிடத்தில் ஒழுக்க மாண்புகள் இருந்தால் அதனுடைய பிரதிபலன் தங்களுடைய பிள்ளைகளிடத்திலும் அது பிரதிபலிக்கும். எனவே பெற்றோர்கள் முதலில் ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். பெற்றோர்களிடத்தில் கோபம் கொள்வது, ஆணவம் கொள்வது, பெருமை அடிப்பது, இது மாதிரி உண்டான கெட்ட குணங்கள் இருந்தால் தங்களுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் எப்படி உபதேசிக்க முடியும்? எனவே தங்களுடைய பிள்ளைகளுக்கு உபதேசிக்கும் முன் பெற்றோர்கள் தங்களை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். குணாதிசயங்களில் இன்னும் அமல்களுடைய விஷயத்தில் தங்களை அவர்கள் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். பிறகு தங்களுடைய பிள்ளைகளுக்கு உபதேசிக்க வேண்டும். நல்ல ஒழுக்கங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா நஹல வாலிதுன் வலதன் மின் நஹலின் அஃலல மின் அதபின் ஹஸனின். ஒரு தந்தை தன் பிள்ளைக்கு அளிக்கும் அன்பளிப்புகளில் மிகச் சிறந்தது அவர்களுக்கு அந்த பிள்ளைக்கு அளித்திடும் நல்ல கல்வியும் நல்லொழுக்க பயிற்சியும் தான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யுஅத்திபர் ரஜுலு வலதஹு கைருல் லஹு மின் அன் யதஸத்தக குல்ல யௌமின் பிஸாஇ. ஒரு மனிதன் 2 கிலோ அல்லது 2.5 கிலோ உள்ளான ஒரு கோதுமை அல்லது ஒரு பேரிச்சம்பழம் 2.5 கிலோ அளவு உண்டான அந்த பேரிச்சம்பழத்தை தினமும் அவர் அதனை தர்மம் செய்வதை விட தன்னுடைய குழந்தைக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பது அது சிறந்ததாக இருக்கிறது என்கின்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி என்றால் இந்த இஸ்லாமிய மார்க்கம் எந்த அளவிற்கு ஒழுக்கத்தை சொல்வதின் மீது வலியுறுத்துகிறது. எனவே ஒழுக்கத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். பார்வையினுடைய விஷயத்தில் ஒழுக்கம் வேண்டும். ஏனென்றால் பார்க்கக்கூடாத விஷயங்களை கண்கள் பார்க்குமே, ஆனால் தவறான எண்ணங்களில் வழிவகுத்து அவர் ஒழுக்கக்கேடான காரியங்களில் போகுவதற்கு மிக இலகுவாக அது அமைந்துவிடும். எனவேதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்கிறான், உல்லில் முஃமினீன யகுல்லூ மின் அப்சாரிஹிம் வயஹ்ஃபலூ ஃபுரூஜஹும். நபியே, முஃமினான ஆண்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், அவர்களுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்ளட்டும், அவர்களுடைய கற்பை அவர்கள் பாதுகாத்துக் கொள்ளட்டும். வகுல்லில் முஃமினாத்தி யகுல்லுன மின் அப்சாரிஹின்ன வயஹ்ஃபலூ ஃபுரூஜஹுன்ன. நபியே, நம்பிக்கை கொண்ட பெண்களிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள், அவர்களுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்ளட்டும்,
அவர்களுடைய கற்பை அவர்கள் பாதுகாத்துக் கொள்ளட்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே பார்வையினுடைய விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்னும் ஆடையினுடைய விஷயத்தில் ஒழுக்கத்தை பேண வேண்டும். ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் இறுக்கமான ஆடைகளை அணிவது கூடாது. ஆண்கள் தற்பெருமைக்காக வேண்டி பெருமைக்காக வேண்டி ஆடை அணிவதை இஸ்லாம் மார்க்கம் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல பெண்கள் ஆண்களை ஈர்க்கும் விதத்தில் ஆடைகளை அணிவது இஸ்லாமிய மார்க்கம் தடை செய்யப்பட்டிருக்கிறது. எனவே ஆடை விஷயத்தில் ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். இன்னும் நட்பினுடைய விஷயத்தில் ஒழுக்கத்தை பேண வேண்டும். இன்றைக்கு சமூகத்தில் அதிகமான தீய காரியங்கள் கெட்ட செயல்கள் ஏற்படுவதற்கு கெட்ட நண்பர்கள் காரணமாக அமைகின்றார்கள். நல்ல நண்பர்களிடத்தில் சேர்ந்தால் நல்ல குணங்கள் அவர்களிடமிருந்து நமக்கு கிடைக்கும். கெட்ட நண்பனுடன் சேர்ந்தால் அவனுடைய குணாதிசயம்தான் நமக்கு ஓட்டும். எனவே நல்ல நண்பனை தேர்ந்தெடுக்க வேண்டும். இன்றைக்கு பள்ளிக்கூடங்களிலும் கூட பள்ளி மாணவர்களிடத்தில் போதைப் பொருள்கள் உபயோகிக்கின்றார்கள் சர்வசாதாரணமாக. எனவே ஒரு மாணவன் நல்ல மாணவனை தேர்ந்தெடுக்க வேண்டும். புகைப்பழக்கம், போதை பழக்கம், கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடிய இது கெட்ட செயல்களுடைய மாணவனை நண்பனாக தேர்ந்தெடுக்க கூடாது. நல்ல நற்பண்புகள் உடைய மாணவனை நண்பனாக நாம் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். எனவே நட்பினுடைய விஷயத்திலும் நல்ல நண்பனை நாம் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். அப்படி தேர்ந்தெடுத்தால் ஈருலகத்திலும் நமக்கு வெற்றி. இன்னும் பேச்சில் வார்த்தையில் ஒழுக்கத்தை பேண வேண்டும். சிறியவர்களிடத்தில் எப்படி பேச வேண்டும், பெரியவர்களிடத்தில் எப்படி பேச வேண்டும், எப்படி மரியாதையுடன் பேச வேண்டும் என்பதனை பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். எப்படி நடந்து கொள்ள வேண்டும். அதே போல மற்ற முஸ்லிம்களை சந்தித்தால் சலாம் சொல்ல வேண்டும். அதில் இஸ்லாத்தில் ஆக மிகச் சிறந்ததாக இருக்கிறது சலாம் சொல்லி வார்த்தைகளை தொடங்குவது, பேச்சை ஆரம்பிப்பது. எனவே இது மாதிரி உண்டான நல்ல செயல்கள், நல்ல ஒழுக்கங்களை கடைபிடிக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் கலிமத்து தய்யிபத்து ஸதகத்துன், நல்ல வார்த்தை, இனிமையான சொல், அதுவும் தர்மமாகும் என்றார்கள். எனவே பேச்சினுடைய விஷயத்தில் ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். இன்னும் கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடாது. இது மாதிரி எல்லா விஷயங்களிலும் சரி ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். எனவே நான் சிறிய விஷயங்களை தான் நான் உங்களிடத்தில் சொல்லியிருக்கிறேன். ஒழுக்கத்தினுடைய விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்கிறது. எனவே ஒழுக்கம் சார்ந்த விஷயங்கள் என்னவெல்லாம் இருக்கின்றதோ அதனை அனைத்தையும் நான் கடைபிடித்து வாழ்வதற்கு அல்லாஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.